ஹலோ லவ்லி சோல்ஸ். சில நாட்களுக்கு முன்னாடி நீயா நானா டாக் ஷோவில் இந்த சிஸ்டருடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டோரியை பார்த்தேன். இவங்க சொல்கிறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரொம்ப பொசசிவாக டாக்ஸிக்காக இருந்தாங்க. அதனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இவங்கனால அதுலேருந்து இன்னும் மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கால் பண்ணி ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அடல்ட் செல்ஃபுக்கு தெரியுது இதை வந்து புஷ் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய இன்னொரு ஸ்பிளிட், அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது இன்னர் சைல்டு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் தான் இதுக்கு பேர். இந்த மாதிரி கிளிங்கிங்காக இருக்கிறது அவன் இன்னர் சைல்டோட ஆன்ஷியஸ் செல்ஃப் வந்து அதை விட மாட்டேங்குது, அந்த லாஜிக்கை ஏற்றுக்க மாட்டேங்குது. அது வந்து அதுலேயே அந்த அர்ஜை தான் அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்குது. கால் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மை ஹார்ட் கோஸ் டு ஹர். வாட் எவர் அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரியல். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரெயின், அவங்க நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி தான் டியூன் ஆகிருக்கு. சின்ன வயசில் நம்ம பிரெயின் வந்து எந்த மாதிரி நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை அடாப்ட் பண்ணிச்சு, அதுதான் நம்ம கேரக்டராக மாறி இருக்கும். ஸோ இவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கிளாசிக் அட்டாச்மெண்ட், ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களை டயக்னோஸ் பண்ணலை. இதுதான் இந்த மாதிரியான நம்ம கேரக்டர் தான் நம்ம வெளிப்படுத்துவோம். அதாவது ஒரு கிளிங்கியாக இருப்போம். நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம லவ் அப்படிங்கிற விஷயம், அன்பு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காது, கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்காது. லவ் அப்படிங்கிறதே நம்ம ஏர்ன் பண்ணணும், அதை வந்து இதை பண்ணால் தான் நமக்கு லவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசத்தை பழகிருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஓவராக கொடுத்தா தான் அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க, நான் வந்து கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணால் தான் இந்த கனெக்ஷனை நான் வந்து சேஃபாக இருக்க முடியும், இவங்கள நமக்கு கூட வச்சுக்க முடியும், இல்லை அப்படின்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க என்னையை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பிரெயின் பழகிருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ இதுதான் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட். பிரேக்கப் ஏன் அடிக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு பிரெயின் கெமிஸ்ட்ரி கனெக்ஷன் இருக்கும்போது டோபமைன் கிடைக்குது. அது விட்ராவல் ஆகிட்டா அது வந்து நமக்கு கால் பண்ணுற அந்த அர்ஜு மறுபடியும் வரும். ஓகே, மறுபடியும் நம்ம கால் பண்ணும்போது திருப்பியும் நம்ம அந்த சைக்கிள்லேயே இருப்போம். இப்போ அடிக்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு ஸ்டாப், அந்த ஆக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஹீலிங் எப்படி தொடங்கும் அப்படின்னா, அவேர்னஸ். நம்ம பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்கு புதுசாக நம்ம பாஸ் பண்ணணும், அது அவேர்னஸ் கொண்டு வரணும். எனக்கு இப்போ வந்து கால் பண்ணும் போல் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணும் போல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணாமல் அப்படியே இப்போ அந்த வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலி, பயம், ஐயோ இப்போ பண்ணலினா ஏதாவது ஆகிடும், அதே ஒரு டேஞ்சர் மாதிரி நம்ம பிரெயின் அதை ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த டேஞ்சரை வந்து ஒரு பாஸ் பண்ணி நம்ம அதை டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த ஃபீலிங்ஸோடு நம்ம உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாடியோட கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆகி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தொண்டை அப்படியே கஷ்டமாக இருக்கும், தொண்டை அடைக்கிற மாதிரியோ, இல்லை செஸ்ட்டில் அந்த வழியோ, இல்லை வயிற்றுலையோ, வாட் எவர் வேறு அந்த ஃபீலிங்ஸ், அந்த அர்ஜ் ஃபீலிங், அதெல்லாம் அதோட கனெக்ட் ஆகணும். இப்போ அடுத்தது டீப் ப்ரீத் பண்ணணும். ஸோ when you take a ஸ்லோ டீப் பிரெத் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அந்த டேஞ்சர் மூட்லேருந்து லாஜிக் பிரெயினுக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் நமக்கு அடுத்தது தெளிவாக கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த வெளியே நீங்கள் தேடுற லவ், அஃபெக்ஷன், அதை வந்து உங்களுக்கு நீங்களே திருப்பி கொடுங்க. அது கூட கனெக்ட் ஆகிட்டு பேசுங்க. நான் இங்கே இருக்கேன், உன்னை விட மாட்டேன், ஐ ஹியர் யூ, ஐ சீ யூ அப்படிங்கிறத, ஐ லவ் யூ, அந்த எம்பத்தி, நீ என்ன பண்ணுவ இது மாதிரி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடுற, இட்ஸ் ஓகே, இப்போ பண்ண தேவையில்லை, வி ஆர் நாட் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுங்கள். சிஸ்டர், யூ ஆர் நாட் broken, யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் ஜேர்னி. ஒரு கோச் மூலமாகவோ, கவுன்சிலர் மூலமாகவோ நீங்கள் உங்கள் கிரீவ், அந்த இழப்பை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஹீலிங் ஜேர்னி.